ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அல்டிமேட் காட் ஆஃப் அல்கெமி அப்படிங்கிற மான்வாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிமி அட்லாஸ். இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்தமாக இருக்குன்னு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டு இங்கே ஒரு சோல்ஜர் அடிப்பட்ட நிலமையில சாக கிடக்குறான். அப்போ ஒருத்தன் உடம்புல நிறைய காயங்களோட நின்று அந்த சோல்ஜர் உனக்கு உயிர் வாழ்னா இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இந்த ஹியூமன் ரேஸே அழிஞ்சிருச்சு, இங்கே நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி டீமன் எம்பரர் நின்றுட்டு இருக்கான். என் முன்னாடி மார்ஷியல் கார்ட்ஸே நிக்க முடியாது, நீங்க வேற ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு அந்த டீமன் எம்பரர் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து என்ன தைரியம் இருந்தா என்னை எதிர்த்து சண்டை போடுவ பில்கார்டு குயிஃபங், இதுதான் நம்ம ஹீரோவோட பேரு, நம்ம ஹீரோனே கூப்பிட்டுக்கலாம். அந்த டீமன் எம்பரர் நம்ம ஹீரோ மேல மார்ஷியல் பிரஷரை ஏற்படுத்துறான். நம்ம ஹீரோ இதுதான் உண்மையான மார்ஷியல் பிரஷரான்னு நினைக்கிறான். நான் பலாயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டேன், இருந்தாலும் என்னால மார்ஷியல் இல்லத்தோட பேசிக்ஸை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல. இப்போ இங்க நான் மட்டும்தான் தனியா இருக்கேன், என் கூட சண்டை போட யாருமே இல்லை, எல்லாருமே செத்துட்டாங்க, இந்த ஹியூமன் ரேஸே கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்பெல்லை போட்டு டீமன் எம்பரரோட சண்டை போட போறான். ஆனா அந்த டீமன் எம்பரர் அசால்ட்டாவே நம்ம ஹீரோவை கொண்டுட்டான். நம்ம ஹீரோ நினைக்கிறான் இப்போ நான் வீக்கா தான் இருக்கேன், ஆனா என்னோட நெக்ஸ்ட் லைஃப்ல நான் கண்டிப்பா அல்கெமி இல்லனா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மாஸ்டர் ஆகி காட்டுவேன். ஹெவன்ல யாராவது என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இன்னொரு லைஃப் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் கழுத்துல இருந்த ஜேட் பீஸ் உடஞ்சி போச்சு. திடீர்னு அவன் கண்ணை முழிச்சு பார்க்கறான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். அதுக்கப்புறம் அவன் கழுத்துல இருந்த அந்த ஜேட் பீஸை பார்த்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப பிறந்துட்டேனா, நான் இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி அந்த போட்டியில வின் பண்ணியிருக்கேன், என்னோட ஃபியான்சே எதுக்காக என்னை கொல்ல பார்த்த, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உங்க குயிங் ஃபேமிலியோட டெம்பரவரியா மார்ஷியல் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேனே, இப்போ இந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்க டாப் 3 செக்ட்ல நான் சேர்ந்துருக்கு, எதுக்காக என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு பொண்ணு இருந்து தேங்க்யூ, நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போன லைஃப்ல நான் பில் கல்டிவேஷன் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரெண்டையும் மாஸ்டர் பண்ண முடியல, அதனால இந்த லைஃப்ல நான் கண்டிப்பா மாஸ்டர் பண்ணுவேன், எனக்கு பில் கல்டிவேஷனோட பிரின்சிபல் தெரியும் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கழுத்துல இருக்க ஜேடை பார்த்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். அப்புறம் இந்த லைஃப்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லைனா பில் கல்டிவேஷன் ஏதாவது ஒன்று நான் மாஸ்டர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு கிளம்புறான். இதோட எபிசோடு முடிஞ்சிருச்சு.